3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்லா போய் சேர்ந்துக்குது போல, கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துக்குதே. ஹல்லேலூயா. சரி, 2 வாரமா என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? சொல்லுங்க, என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? ஜெபத்தில் என்ன பார்க்குறோம்? சொல்லுங்களப்பா. 2 வாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். அன்பு பார்த்துக்கிறோம். உங்களை பார்த்து யாராவது உனக்கு அன்பு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சொல்லுங்க. இருக்குதுன்னு சொல்லுவீங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க? அன்பு இருக்குதான்னு கேட்டால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. வாசிங்க அந்த வசனத்தை. வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர். படிங்க அந்த வசனத்தை. வசனம் சொல்லுமா அவளுக்கு? வசனம் சொல்ல போட்டு 5ஆம் அதிகாரம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. சொல்லுங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். சொல்லுங்க. ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். சொல்லுங்க. ஊற்ற. ஹல்லேலூயா. பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே. நான் சொல்றேன், உங்க உள்ளத்துல இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு? தேவனுடைய அன்பை உங்கள் உள்ளத்துல என்ன பண்ணிக்கிறாரு? ஊற்றி இருக்கிறாரு. இருந்தா பாருங்க, ஊற்றி இருக்கிறார். 3:16 எடுத்து படிங்க. யோவான் 3:16. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவகுமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கையை நல்லா உயர்த்துங்க. அப்ப வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நான் என்ன பண்ணாது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்து எனக்கு என்ன பண்றாரு? அன்பு கூர்ந்திருக்கிறார். இயேசு என்ன பண்ணிக்கிறார்? பரிசுத்த ஆவியின் மூலமா எனக்கு அன்பு கூர்ந்திருக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? தேவனோ இயேசு கிறிஸ்துவை தந்து என்ன பண்ணிக்கிறாரு? அன்பு கூர்ந்து இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். சொல்லுங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தபடியால். பக்கத்துல சொல்லுங்க. முந்தி இயேசு முதல்ல நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அன்பு கூர்ந்தபடியால். அப்படின்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ கர்த்தர் நம்ம என்ன பண்றோம்? அவர் நம்ம இடத்தில் என்ன பண்ணாரு? முந்தி அன்பு கூர்ந்தபடியினால். அதுக்கப்புறம் 4:9 யாராவது படிங்க அப்படியே. தம்முடைய ஒரே பேரான 4:9 படிமா. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனால். சொல்லுங்க. தேவன் தமது குமாரனை அனுப்பியதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. சொல்லுங்க. தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன பண்ணுது? வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு என்ன பண்ணுது? உண்டாயிருக்கிறது. 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே. எல்லாம் சத்தமா படிங்க. எல்லாம் சத்தமா படிங்க. உண்டாயிருக்கிறது. இருமா சத்தமா எந்த இடத்துல படிக்கணும்? தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு என்ன பண்ணுது? உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க. அன்பு என்ன பண்ணுது? உண்டாயிருக்கிறது.
சொல்லுங்க, இயேசு தேவகுமாரன் இந்த பூமிக்கு உங்களை நேசிக்கும்படி வந்து உங்களுக்காக பலியாகி ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணிக்கிறது? அன்பு உண்டாயிருக்கிறது. பக சொல்லுங்க, அன்பு. பக சொல்லுங்க, அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு உண்டாயிருக்கிறபடினாலே, அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரமா, தேவனிடத்தில் அன்பு கூறுவோருக்கு, அந்த வசனத்தை படிங்கப்பா. 8 படிங்க. அன்றியும் 8:21 எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். குழப்புறாங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அவர் அன்பு கூர்ந்துட்டாரு. நாம என்ன பண்றோம்? தேவன் அன்பு கூர்றோமா? பக சொல்லுங்க, அன்பு கூர்றோமா? சொல்லுங்க, அன்பு கூர்றோமான்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, அன்பு கூர்றோமா? சொல்லுங்க, எப்படி நீங்க அன்பு கூறுறீங்கன்னு சொல்றீங்க? கேட்குறேன் பதில். எப்படி நீங்க அன்பு கூர்றேன்னு சொல்றீங்க? நீங்க வந்திருக்கிறீங்க அந்த அன்பு தேவனை தேடி. அவர் முந்தி அன்பு கூர்ந்துட்டாரு. அந்த அன்பை ஏத்துக்கிறது என்ன பண்ற முடியாது, வீட்டில் உட்கார முடியல. உங்களை நேசிக்கிறவரை ஆராதிக்கும்படி நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? எதனா ஒண்ணுக்கு தலையாட்டுங்க. எத்தனை பேர் நான் தேவன் அன்பு கூறேன்? கை தூக்குங்க. நீ அன்பு கூறுற, அதனால தான் வந்திருக்கிற. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் அன்பா நேசிக்கிற கல்யாணத்துக்கு போறோம்ல, இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தேவனிடத்தில் இப்ப அன்பு கூறுகிறபடினால எல்லாம் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் நடக்க போகுது. கலங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க விசுவாசத்தை புரிய வைக்கிறேன் வசனத்தின் மூலமா, அவ்வளவுதான். நீங்க அன்பு கூறுறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, நான் என்ன பண்றீங்க? அன்பு கூறுறீங்க. அதான் அவரை தேடி வந்துக்கிறீங்க. அன்பு இல்லைன்னா என்ன பண்ண மாட்டீங்க? வரவே மாட்டீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உள்ளத்துலேருந்து ஆழத்துலேருந்து ஒரு காரியம் நான் சொல்கிறேன், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சொல்லுங்க, சகலமும் நடக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் நடக்கும். ஏன்னா எதை பேசுகிறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதை பேசுகிறோமோ அதுதான் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. ஏன்னா விசுவாசத்தேன் பேசினேன் என்ன பண்ணுது? விசுவாசத்தின் ஆவி எப்போதுமே பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொன்னார் அந்த ஸ்திரீயை பார்த்து? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? நிறைவேறும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதெல்லாம் நீ சொல்கிறியோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது? நிறைவேற போகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசும் பொல்லாத சக்தியும் உன் வாழ்க்கையில் தீமையை விதைக்கிறதுக்கு அவர் விடவே மாட்டார். உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கரம் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வாங்க இப்போ வசனத்துக்கு. 3ஆம் அதிகாரம். அதில் புரிய வைக்கணும். என்ன பண்ணுறது? 14. இது நிமித்தம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நிறையப்படவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? அடுத்தது 20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே
நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த 14ஆம் வசனத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். ஜெபம் எப்படி செய்யணும்? ஜெபம் அந்த இயேசுவின் நாமம் என்ன பண்ணுது? ஜெபத்தில் பயன்படுத்தும் போது கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற ஒரு குடும்பங்குது, தூதர்கள், தேவன் மற்றும் எல்லாம் இருக்கிறாங்க. பூலோகத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஜெபம் இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுது? இணைக்க செய்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க, என்ன பண்ணுதுங்க? இணைக்குது. பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி பூலோகத்திலையும் தேவனுக்கு ஒரு குடும்பங்குது. பூலோகத்தில் எப்போல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ பரலோகத்தின் சித்தம் என்ன பண்ணும்? அந்த வீட்டில் நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பிசாசின் சித்தம் நடக்காது, தேவனுடைய சித்தம் என்ன பண்ணும்? உங்கள் வீட்டில் நடக்கும். அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சில நேரத்தில் நீங்கள் உங்கள் பக்தியும் விசுவாசத்தையும் ஜெபத்தில் காண்பதுக்கு முழங்கால் படியிடுவது ரொம்ப முக்கியம். ஆமென். சில நேரத்தில் முழங்கால் படியிடும்போது உங்கள் விசுவாசத்தையும் பக்தி வைராக்கியத்தை காட்டுவீங்க. அது மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதை பார்த்தோம். அப்புறம் 15 பார்த்தோம், ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்படணும். புறம்பான மனுஷன் இருக்கிறான், சரீர மனுஷன் இருக்கிறான், அதே நேரத்தில் ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷன், ஆத்தும மனுஷன், இது ரெண்டும் உள்ளான மனுஷர்கள், இன்னர் மேன். இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் நீங்கள் பலப்படணும். சொல்லுங்கள், வல்லமையாய் பலப்படணும். ஹல்லேலூயா. ஆவியில் வல்லமையாய் பலப்படணும், விசுவாசத்தில் பலப்படணும், அன்பில் பலப்படணும், பொறுமையில் நீங்கள் என்ன பண்ணணும்? பலப்படணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். எது எதில் பலப்படணும்? அன்பில் பலப்படணும், விசுவாசத்தில் பலப்படணும், பொறுமையில் பலப்படணும். அந்த உள்ளான மனுஷன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பலப்படுறானோ ஆவியினால் அவ்வளோத்துக்கு அவ்வளோவா என்ன பண்ண முடியும்? வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் பலப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இருதயங்களிலே கர்த்தர் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தினாலே வாசமாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் எங்கே இருக்கணும்? கர்த்தர் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? எந்த இடத்துலேருந்து வாசம் பண்ணுவார்? உங்கள் இருதயம். ஆவியில் தான் வாசம் பண்ணுவார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தில் தான் வாசம் பண்ணுவார். இருதயத்தில் எப்போ வாசம் பண்ணுவார்? எப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதோ அப்போ தான் தேவன் வாசம் பண்ணவே முடியும். விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வாசம் பண்ண. விசுவாசத்தில் தான் இருக்கும்போது, விசுவாசம் தொடர்ந்து இருந்தால் தொடர்ந்து வாசம் பண்ணுவார். விசுவாசம் போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? அவரும் போயிட்டு தான் நிற்க முடியும். அதனால தான் விசுவாசத்தில் என்ன பண்ணுற? வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படிலாம் நிறைய காரியத்தை பார்த்தோம். ஆகவே ஆண்டவரே, விசுவாசத்திலே தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த ஒழிந்து போகாத அழிந்து போகாத விசுவாசத்தை எனக்குள்ளே நிலைத்திருக்க செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். அப்போ ஆண்டவர் ஒழியாத அழியாத விசுவாசத்தை உனக்கு தருவார். அதுக்கப்புறம் விசுவாசத்தை பற்றி அதுக்கப்புறம் அன்பை பற்றி பேசுகிறார். அன்பில் நீங்கள் என்ன பண்ணோம்? அகலம், உயரம், நீளம், ஆழம் என்பதை உணர்ந்து பரிசுத்தவான்களிடத்தில் எவ்வளோ அன்புக்குரிய காரியங்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணோம்? அன்பில் என்ன பண்ண வேண்டும்? ஹல்லேலூயா. அன்பில் என்ன பண்ண வேண்டும்? வல்லவர்களாய் மாற வேண்டும். அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள என்ன பண்ணோம்? வல்லவர்களாக மாறணும். இவன் எப்படி விசுவாசத்தில் எப்படி ஆபிரகாம் வல்லவனாக மாறினது போல் நாமும் அவளே போல் ஆறணும். அதாவது அறிவிக்கெட்டாத அன்பு, அறிவினால் புரிஞ்சு கொள்ள முடியாத அன்பு, அதை அறிவை கொண்டும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா அன்பு ரொம்ப பெருசு. அன்பு ரொம்ப பெருசு. அந்த அன்பை அறிந்து கொள்ள என்ன பண்ண? வல்லவர்களாக மாறணும். அந்த அன்பை அறிந்து கொள்ள எவ்வளோத்துக்கு வல்லவர்களாக மாறுறீங்களோ அப்போ தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால நிரம்புவீங்க. சொல்லுங்கள், தேவனுடைய சகல பரிபூர்ணம், த ஃபுல்னஸ் ஆஃப் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிரம்புவீங்க. அப்படி சகல பரிபூர்ணத்தினால் நிரம்புவதற்கு அவர் என்ன பண்ணுவார்? தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. சரி, இது வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்ட பிறகு என்ன நடக்குது அதுதான் சொல்கிறார்.
20ஆம் வசனம். இப்போ நாம் எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ, எதெல்லாம் நினைக்கிறோமோ, அதற்கு அதிகமாய் தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு கிரியை செய்கிறாராம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் வேண்டிக் கொள்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்க? நினைக்கிறது. பாருங்க, ஒருவனுடைய வேண்டிக் கொள்வதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. சில நேரத்தில் நினைவு ரொம்ப பெருசாக இருக்கும், வேண்டிக் கொள்வது சின்னதாக இருக்கும். நினப்பெல்லாம் ரொம்ப பெருசாகுதுப்பா அவனுக்கு, செயலில் காணும் அப்படின்னோம்ல. இப்போது எல்லாரும் நினைக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், செயல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சொல்லுங்கள், செயல்னா பெருசாக நினச்சவா தான் கொஞ்சமாவது என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா நீ எதை வேண்டிக் கொள்கிற? நீ வேண்டிக் கொள்வது மட்டும் இல்லைப்பா, நீ நினைக்கிறத காட்டிலும் நான் உனக்கு அதிகமாக என்ன பண்ணுவேன்? செய்வேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணிட்ட பேர் தேவன் என்ன சொல்கிறாரு? நீ எதை வேண்டிக் கொள்கிறைய, அந்த வேண்டிக் கொள்வது மாத்திரம் இல்லை, நீ நினைச்சா பாரு, நினைக்கிறதுக்கு மேலே உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். ஹல்லேலூயா. இந்த நினைவு அப்படின்னு சொல்லும்போது தாட் அப்படின்னு சொல்லுது. நினைவு அப்படின்ற சொல்ல கற்பனை, ட்ரீம் அப்படின்னு சொல்லுது, இமேஜின் அப்படின்று சொல்லுது. இல்லை ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த தாட்டு, இந்த இமேஜின், இந்த கற்பனை, இந்த ட்ரீம், உன் கனவெல்லாம், உன் நினைவெல்லாம், சில நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து பெரிய கனவு இருக்குதுப்பா, பெரிய கற்பனை இருக்குதுப்பா, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுப்பா, பெரிய லட்சியம் இருக்குதுப்பா, தாட் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறோமே, இந்த எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ வேண்டிக் கொள்வது தருது மட்டும் இல்லை, நீ வேண்டும் போது நீ எதெல்லாம் எதிர்பார்த்த தருமா அதெல்லாம் கூட தரப்போறாரு. சில நேரத்தில் நீ வேண்டிக் கொள்ளாத விட்டுடுவ, சரி, சில நேரத்தில் என்றதை நீ வேண்டிக் கொள்ளாத இருப்ப. ஆண்டவர் நீ வேண்டிக் கொண்ட பிறகு நீ நினைச்சிருந்த பாரு, நீ யோசனை பண்ணியிருந்த பாரு, அதெல்லாம் கூட உனக்கு தரப்போறாரு. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுது, நீதிமான் நினைவு நியாயமானவைகளே, நீதிமான் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு நிறைவு தருகிறவராய் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. நான் சொல்றேன் பாரு, நீ எப்போ நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ, நீ வேண்டிக் கொள்வது மாத்திரமல்லப்பா, நீ கற்பனை பண்ணி நினைச்சு கொண்டு இருக்கிறியே, இமேஜின் பண்ணி கொண்டு இருக்கிறிய, ட்ரீம் பண்ணி கொண்டு இருக்கிறிய, தாட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, அந்த நினைவுக்கும் அதிகமாய் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போ ஜெபம் பண்றீங்களோ நான் சொல்றேன், உன்னுடைய ஆசை, உன்னுடைய என்ன சொல்லுது, இந்த மனதில் உண்டாகிற அந்த விருப்பம், வாஞ்ச, தாகம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு என்ன பண்ண போறாரு? அருளை செய்ய. ஏதோ வேண்டிக் கொள்றது மட்டுமில்லை, நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் உனக்கு என்ன பண்ண போறாரு? தரப்போகிறார். இந்த இடத்துல சொல்றாரு, அவர் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் என்னது நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் என்ன சொல்றது? அபண்டிங், எக்ஸீடிங் இன் அபண்டிங் வருது. இங்கிலீஷில் போடுமா அந்த வசனத்தை? எக்ஸீடிங் அபவுண்டிங் சொல்லுங்க. எக்ஸீடிங் அபவுண்டிங். இந்த வார்த்தை நிறைய காரியத்தில் வருது. இந்த வார்த்தை என்ன பண்ணுதுங்க? நிறைய காரியத்தில் வருது. டக்குன்னு வரதான் மாட்டேன். அதாவது எக்ஸீடிங், எக்ஸீடிங்னா எவ்வளோ எக்ஸஸ் போட்டுறது கொடுத்தாச்சு, மிச்சம் இருக்குது. எப்போ பாருங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க, மிச்சம் எத்தனை கூட இருக்குது? 12 கூட இருக்குது. எல்லாம் பந்தி முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் பந்தியில் இன்னும் ரசம் என்ன பண்ணுது? இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எக்ஸீடிங் சொல்லுங்க. எக்ஸீடிங் அபவுண்டிங் சொல்லுங்க. என்னதுங்க? அபவுண்டிங். அதாவது அதிகப்படியாக, ஏராளமாக, தாராளமாக, நினைப்பதற்கு மேலா, வேண்டுவதற்கு மேலா, அதிகமாக உனக்கு என்ன பண்ண போற? தரப்போற. அதுதான் சொல்றேன், எக்ஸீடிங் அபவுண்டிங். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 2-3 வார்த்தை இதில் வருது, அவங்க போட மாட்டாங்க, நம்ம தான் போடணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் என்ன வசனம்? 20. 3:20 கவனிங்க. இந்த மாதிரி இனிமேல் ஐபேட்லாம் வச்சுட்டு அப்படி தட்டினா அங்கே வரணும், அதை பண்ணுவோம். இங்கே பாருங்க, இது வேதாகமத்தில்
வருது. இன்னும் கிங் ஜேம்ஸ் வசனத்தில் வருது என்னன்னா எக்ஸீடிங் அபவுண்டிங். சொல்லுங்க, எக்ஸீடிங் அபவுண்டிங் அப்படி வருது. எக்ஸீடிங் அபவுண்டிங், அதை ஏராளத்துக்கும் தாராளத்துக்கும் அதிகமாக என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் இம்மெஷரபிள். சொல்லுங்க, பக்கத்தை சொல்லுங்க, இம்மெஷரபிள் அப்படின்னு என்னது, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இம்மெஷரபிள், அதாவது அளவிட முடியாத அளவுக்கு உனக்கு தருவார். அளந்து பார்க்குறாங்க, அளக்க முடியல. அளக்க முடியாத அளவுக்கு நீ கேட்டதுக்கு மேலே அளக்க முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்கிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். abundantly ஒரு வார்த்தை ஆம்பிளிஃபைடில் வருது. சூப்பர் abundantly அப்படின்றது, அதாவது abundantlyயே அதிகம். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆம்பிளிஃபைடில் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா சூப்பர் abundant, அதாவது abundantே அதிகம். ஹல்லேலூயா. என்ன இதுதானே அது, ஹல்லேலூயா தான் வருது பாருங்க. இது என்னன்னா ஆம்பிளிஃபைடு பைபிள்னு வாங்க. இந்த பைபிள் ரொம்ப விலை அதிகம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க சொல்லலாம், இதெல்லாம் தேடி தேடி வாங்கி பிடிச்சி ஆயிரக்கணக்கான ரூபாய் வாங்கணும். இப்போ தட்னா எல்லாம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணுது, வருது. சூப்பர் abundantly, abundantlyயே ஏராளம். அது என்னன்னா என்ன சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது வார்த்தையை, அளவிட முடியாத சூப்பர் abundantனா ஐயோ அந்த அளவுக்கு அதிகம்பா. சூப்பர் அப்படி சொல்லுவார். இப்போ சாப்பிட்டுங்க சொல்ல, சாப்பிட நல்லா இருக்குது பாடுவோம், சூப்பர் அப்படின்னுவோம். இன்னும் ரொம்ப நல்லா கறி மீன்லாம் சாப்பிடு, பாப்பா வர்ணிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறல்ல, அதுதான் அந்த இடத்துல இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உனக்கு செய்ய போறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது எந்த அளவுக்கு செய்ய போறாரு, நீ கற்பனை பண்றப்ப, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வருது, இமேஜின் பண்றப்ப, கற்பனை பண்ற, இமேஜின் பண்ற, நினைச்சு பார்க்குற, தாட்டு நினைக்கிற, உன்னை ட்ரீம் பண்ற, இதுக்கெல்லாம் மேல சூப்பரா உனக்கு என்ன பண்ண போறாரு, செய்ய போறாராம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ண போறாரு, சூப்பர், அளக்க முடியாத அளவுக்கு, எண்ணுவதற்கு மேல, நினைப்பதற்கு மேல, ஆசைப்படுறதுக்கு மேல, கற்பனை பண்றதுக்கு மேல உன் வாழ்க்கை உயர போகுது. நீ நினைக்கிற கடவுளை ரொம்ப லேசா பார்க்காத. உன் புத்தி தகுந்த சில பேர் இவங்க புத்தி எப்படி இருக்குதோ கடவுளை அவளை மட்டமாக பார்த்துருவாங்க. நான் சொல்கிறேன், அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் எக்ஸீடிங் இங்கிலீஷில். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு போய் வைக்கிற உயரங்குது பாருங்க, அது நீ நினைச்சு கூட, கனவுல கூட, நினைச்சல கூட நீ என்ன பண்ண போல பார்க்க போறதில்ல. அவ்வளோ பெரிய காரியத்தை உனக்கு எனக்கு என்ன பண்ண போறாரு, செய்வாரு, செய்ய போகிறாரு. எல்லாம் கரண்ட் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதுக்கு தான் அந்த வேர்ஷனை நான் காட்டுறேன். அவ்வளோ அற்புதமான வேர்டு. ஏன்னா எப்போ நீ ஜெபம் பண்ணுற ஆரம்பிக்கிறியோ வெறும் ஜெபத்துக்கு பதில் தருறது இல்லை, நீ நினச்சி பார்க்குற பாரு. நினச்சி பார்க்கறதுக்கு மேலே அதிகம்ன்ற வார்த்தை, மிகவும் அதிகம் என்ற அந்த வார்த்தைக்கு எக்ஸீடிங், அபவுண்டிங், சூப்பர் அபவுண்டன்ட், ஹல்லேலூயா, இம்மெஷரபிள், அளக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் வரப்போகுது. ஹல்லேலூயா. பணமாகட்டும், ஆசீர்வாதமாகட்டும், நன்மையாகட்டும், அப்படி தான் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்கிற அவர் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக, இந்த மிகவும் அதிகமாக தமிழில் போட்டோம் பாருங்க, அதுக்கு தான் இத்தனை வார்த்தை இங்கிலீஷில் போட்டுக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை வேணா அப்போ பாரு, ஒரு இங்கே தமிழில் மட்டும் இல்லை, இருக்கிற 8-9 இங்கிலீஷ் வேர்டு இருக்குது. அந்த வசனத்தை திருப்பி படிப்போம், படித்து எக்ஸைட்டிங் ஆகிடுவேன். அப்படியே படிச்சுனே இருக்க அப்பா மனசே தாழ முடியாது. ஏன்னா அது கடல். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே சொல்லுங்க. நமக்குள்ளே பாருங்க, இப்போ ஜெபம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், இப்போ அடுத்தது நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமாக தரார். இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன நினைக்குதான் அந்த வசனம் 20 பாடுமா,
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இப்போ நீ எப்பெல்லாம் நீ ஜெபம் பண்றியோ அப்பெல்லாம் நான் சொல்றேன், உனக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்தான். எத்தனை பேருக்கு சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இங்கிலீஷில் போட்டு the power. The what mean for power? It's a God's power. It's a supernatural power. It's a Holy Spirit power. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள எப்போ ஜெபம் பண்றியோ தேவன் என்ன பண்றாரு, ஒரு வல்லமையை என்ன பண்றாரு, கிரியேட் பண்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, நீ எப்போ நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ உனக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கிலீஷ் வேர்டு சூப்பர் வேர்டு, அது என்ன ஆகுதுங்க, எக்ஸிக்யூட் ஆகுது. உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுது. இதை தான் எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை படிங்க யாரா திருப்போம். இந்த வல்லமையை திருப்பி அதிக சும்மா சொல்கிறாரு பாருங்க 1ஆம் அதிகாரத்தில். பத்தொம்போது சேர்ந்து படிங்கம்மா. 19 அதுலயும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளோட நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின், சொல்லுங்க, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று. 2 ட்ரிப் வருது பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பிடுத்த அவருடைய வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி. அல்லேலூயா. இப்போ எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ நான் சொல்றேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், ஒரு சூப்பர் நேச்சுரல் என்னதுங்க, ஒரு ஃபோர்ஸ், ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் உனக்குள்ளே என்ன பண்ணுது, நடக்க ஆரம்பிக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் என்ன பண்ண போறார், அந்த வல்லமையை உனக்குள்ள என்ன பண்றாரு, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் பாஸ்டமாக உட்காந்து நிறைய காரியத்தை ஜெபம் பண்ணோம். அதில் நிறைய காரியங்குது. சில காரியம்லாம் அவங்க ஒரு 10 நாளாக தலையை பிச்சுக்கினாங்க. இதெல்லாம் புல் அதிகமாகுது, எதனா வந்துருங்கிற போது நான் அங்கே போய் மோட்டர் போட போகிறேன், பாப்பா வேறு வச்சுன்னுக்குறோம், இவ்வளோ புதா இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னே இவங்க வேறு பார்த்துட்டுனா அப்படிலாம் கொடி ஏறிக்குது, எதனா வந்துட போகுது. சட்டுன்னு ஆள் கிடைக்காது இதுக்கெல்லாம். வெயிட் பண்ணு ரொம்ப ப்ரெஷர். சரி, டப்புக்குன்னு ஒரு நாள் ஜாப் பண்ண சொல்ல நிறைய காரியம் வந்துச்சு. ஜாபத்தில் இது ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவரே இந்த புல் வெட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் எதாவது டக்குன்னு எதனா பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜாப் பண்ணிட்டு விட்டேன். ஒரு நாள் தான், மறுநாள் ஒரு ஃபோன் வருது ஒருத்தன், எப்போது ரெகுலராக, பாஸ்டர் ஐயா நாளைக்கு வெட்ட வரட்டமா அப்படின்றான். என்னது நாளைக்கு வெட்ட வந்தா மாதிரி எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு போயிட்டான் 2 நாளில். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் துபாய் போகிறதுலேருந்து அவனை கூப்பிட்டுக்கிறாங்க, டே வாப்பா 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 வாப்பான்னு எங்கே வரான் அவன். அதுக்கப்புறம் இங்கே புலம்பாயிட்டாங்க. சரி, இதெல்லாம் புலம்புறதை நிறுத்துவோம். ஜபத்தில் என்ன பண்ணுவோம், வைப்போம். வச்சோன்னா காரியம் என்ன பண்ணோம், இப்படி நிறைய காரியம் வச்சுருவோம். சில நேரத்தில் ரொம்ப போராடி பார்த்துட்டு முடியாது, எப்பா ஆண்டவரே கை தூக்கிடுவோம், எப்பா இதுக்கப்புறம் எங்களால் முடியும், நீங்கள் எத்தனா பண்ணுங்க ஆண்டவரே அப்படி கை தூக்கி ஜோம் மட்டும் வச்சுக்க மேட்ரு முடிச்சிடும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஆமென். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள ஒரு வல்லமை என்ன பண்ணுங்க, பெரிய அளவில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 மாதமாக எடுத்துனுக்கிறேன் ஜெபத்தை. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை கிரியை செய்யும். மகத்துவமான வல்லமை, மகிமையான வல்லமை, ஒரு பெரிய பவர். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இது கிரியை செய்கிறது சும்மா இருக்காது. நீங்கள் அடுத்தவங்களை கூட்டி ஜெபம் பண்ணால் அவங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஒரு 2 பேர் கூடி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த வீட்டு ஃபுல்லாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இது 2 வீட்டில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த தெருவிலலாம் ஜெபம் அண்ணா ஒரு பெரிய ஒரு அசைவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். சில நேரத்தில் நாங்களே என்ன பண்ணுவோம், சில இங்கே ஜெபம் பண்ணுவோம், அப்படி இடத்த மாற்றி சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு ஜெபம் பண்ணுறோன்னு வச்சிங்களேன்,
ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.